சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில யாருடன் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தாரு. இந்த நிலையில அவர் இன்னைக்கு வரக்கூடிய 7ஆம் தேதி மதுரையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில தன்னை சார்ந்த ஆதரவாளர்கள் ஏராளமானோர் ஸ்டாலினோட முன்னிலையில திமுகவில் இணைய உள்ளதாக கூறியிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திமுகவில் இணைந்துள்ள ஓபிஎஸ் என்ன சொல்லி இருக்காருன்னா, வரக்கூடிய 7ஆம் தேதி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தன்னை சார்ந்தவர்கள் பல்வேறு இயக்கங்களில் இருந்து திமுகவில் இணைகின்ற விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இதனுடைய முன்னேற்பாடாகத்தான் பூமி பூஜை என்று போட்டு சிறப்பாக தொடங்கியுள்ளோம். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சியை மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காரு. நாட்டு மக்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் எது தேவையோ அதை அறிந்து புரிந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோட சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. மேலும் அவரின் இந்த சிறப்பான செயல்பாடுகளே தன்னை திமுகவில் அவருடன் இணைத்துக் கொள்ள தூண்டியது எனவும், தான் அவருடன் இணைந்து ஒரு தொண்டனாக அவருக்கும் திமுக கட்சிக்கும் வரும் காலங்கள்ல வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பேனும் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் பெண்களுக்கு மிக சிறப்பான அறிவிப்புகள் மூலமாக நல்லதொரு ஆட்சியை தந்து இல்லங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சிறப்பான நிலை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அவருக்கு தார்மீக ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் மகளிர் உரிமை தொகையுடன் மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கான பணமும் சேர்த்து அதோட மேலும் ரூபாய் 2000 கோடைக்கால சிறப்பு தொகை என கூறி மொத்தமாக 5000 ரூபாய் வரவை வைத்து பரபரப்பை ஏற்படுத்திய முதல்வர் ஸ்டாலின் தற்பொழுது ஓய்வூதியதாரர்கள் விளிம்பு நிலை மக்களுக்கும் கூடுதலாக 2000 வழங்கியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்தல பதிவீட்டுல விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் சிறப்பு நிதி, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கியது பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதோடு, சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வூதிய உதவித்தொகைகளை பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கும் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகள் வந்திருந்தன. நம்பிக்கையுடன் அவர்கள் வைத்த கோரிக்கைகளை இன்று நிறைவேற்றியுள்ளோம். நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கி கணக்கில் வரவு வைத்துள்ளோம். இதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர், கைப்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3200 ரூபாயும், 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாயும் இன்று காலை வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமின்றி மீனவர் குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையான காலத்திற்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக குடும்பம் ஒன்றுக்கு ரூபாய் 8000 வீதம் மொத்தமாக 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தருணத்துல மீண்டும் ஒருமுறை சூளுரைக்கிறேன், தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஓபிஎஸ் கூறும்போது இந்த நல்ல நேரத்துல மீண்டும் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்தலிலும் முதலமைச்சர் தலைமையிலான திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும், சாதனை புரிந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என தங்களுடைய விருப்பத்தை பொதுமக்கள் தெரிவித்துள்ளார்கள். என்னுடைய தலைமையில் ஸ்டாலின் முன்னிலையில அதிமுக தொண்டர்கள் 80% மேலானோர் திமுகவில் இணைகின்ற நல்ல சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அது வரக்கூடிய 7ஆம் தேதி மதுரையில் வைத்து நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது நிருபர்கள் அதிமுகவில் பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு திமுகவில் இணைந்து உள்ளதாக அதிமுக நிர்வாகிகள் எழுப்பியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு குறித்து கேட்டிருக்காங்க. அதற்கு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு கூறியிருக்காரு. மேலும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற புதியதாக ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக பிளவுபட்ட அதிமுகவை ஒன்று சேர்த்து விடலாம் என்று ஓபிஎஸ் ஒரு கணக்கு போட, இந்த கணக்குகளுக்கு முரண்பட்டு இபிஎஸ் இன்னொரு ரூட்ல போக ஆக மொத்தம் பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்க முடியாத சூழல்தான் இன்றைய அதிமுகவில் நிலவியிருக்கு. இதனால மனமுடைந்து போன ஓபிஎஸ் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி.
ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.